முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு படம் பண்றதுக்கும், ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும், ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கும், எப்படி நம்ம வந்து டெல்லியில இருக்க சென்னையில இருந்து ஒரு டெல்லியை போய் பார்க்கறதுக்கு ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு இடைவெளி ஹீரோவுக்கும் புதுசா ட்ரை பண்ற இயக்குநர்களுக்கும் முயற்சி பண்றவங்களுக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கு. ஒரு தயாரிப்பாளரை பார்க்கறதுக்கும் சாத்தியம் இருக்கானா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாத்தியமே இல்லை. நாங்களும் 2015-16 இருந்து ஓடித்தான் பார்க்கிறோம், வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படித்தான் அந்த படம் எடுத்தோம்? யாரா கேட்டீங்களா? இந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்க யாருமே இல்லையோ? இருக்காரு. என்னுடைய நண்பர் வந்து சாதாரண நான் ஒரு டிவி சேனல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு ரசிகரா வந்து அதுல இருந்து இங்க தொடர்ந்து கூட பேசி தெளிவாரன் பேசி நானும் எத்தனையோ கம்பெனி ஹீரோ எல்லாம் அப்ரோச் பண்ணி டயர்ட் ஆகி போய் லாக்டவுனுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன, வீட்டுல எல்லாமே மனசு விட்டாங்க. இல்லடா 20 வருஷம் பண்ணாத நீ என்னடா பண்ண போற, சரி இன்னும் ஊர் பக்கம் கூட போயிடலாமா, பேசாம ஜெராக்ஸ் கடை வச்சிடலாமா, வீட்டுல அவங்களுக்கு இப்படி எல்லாம் மனசு விடுற நேரத்துல என்னோட நண்பர் பேஸ்புக்ல நண்பரா வந்த ஒரு நண்பர் கனடாவில் இருக்காரு. அவரை நான் பார்த்தது இல்லை, அவர் என்ன பார்த்தது இல்லை. என்னுடைய போட்டோ பார்த்திருக்காரு, அவரை நான் குரலத்தான் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு அவருக்குமான விஷயம். என்ன பண்ணலாம்? அப்பதான் இந்த மாதிரி ப்ரோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப கெட்டா தனியா இருக்கு, வீட்டுல எல்லாம் மனசு விடுறாங்க, சொந்த ஊர்ல இப்ப நடவடிக்கை தான் போச்சு, 20 வருஷம் இந்த ஊரை விட்டு வந்து இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணாம போனேன் அது சரியா இருக்காது அப்படின்றப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, உடனே ஆபீஸ் போடுங்க, எல்லாம் தானா நடக்கும், நான் மட்டும் உங்களை பார்த்தா எல்லாம் நல்லபடியா அதே மாதிரி சொன்னோம். ஆபீஸ் போடுறோம், பட ஆரம்பிச்சோம், இன்னைக்கு ஆடியோ லான்ச்ல வந்து நிக்கிறோம். காதல் கோட்டை படத்தை விட உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் கோட்டை தான் இல்லையா, இது நட்பு கோட்டை மாதிரி. ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் யூனியன்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துல நான் ஒரு மெம்பர். என்னை மெம்பர் ஆக்கி டைரக்டர் ஆக்கி 3 ஹீரோல ஒரு ஹீரோவை நடிக்க வச்சு இந்த பாட்டு எழுத வச்சு இன்னைக்கு அந்த படத்தை ஆடியலாச்சு. அவங்க பிராக்டிக்கலான ஸ்கூல் லீவ் கிடைக்கிறாங்க, அவங்களால வர முடியல, அவங்க இப்ப கனடாவில் இருக்காங்க. அந்த நண்பனுக்கு நான் நன்றி சொல்றதை விட